மகர ராசிக்காரர்களுக்கு 7 சனி முழுமையாக முடிகிறது. மிகப்பெரிய சந்தோஷம், விடியல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா உண்டு. 2020, 21, 22 உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களையும் சனி பகவான் ஓட ஓட விரட்டினார் அப்பல்லாம். இப்போ ஒரு வருஷமா ஏதோ கொஞ்சம் பரவாயில்லங்க, பரவால்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாரி தான் இருக்கிறீங்க. 7 சனி முடிஞ்சிருச்சுங்க. எதையும் செய்யலாங்க. எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு தீர்வுகள் வரக்கூடிய தன்மை. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலான்றவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆகி போச்சு. செகண்ட் மேரேஜ் அற்புதமான ஒரு செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. புதிதாக கல்யாணம் ஆனவர்களுக்கு கூட கரெக்டான பேர் இவரைத்தான் கல்யாணம் பண்ணணும். முயற்சிகள் எந்த ஆரம்பமும் பலிக்கும். அதுவே உங்களுக்கு போரும். ஒரு வேலையை விடணுமா, தொழில் ஆரம்பிக்கணுமா, நல்லா இருக்க போகுது. இந்த வேலைக்கு தான் போகணுமா, கிடைக்க போகுது. கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணுமா, கிடைக்க போகுது. தூரத்தில் போய் படிக்கணுமா, படிக்க போகிறீங்க. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும். வெளிநாட்டில் போய் தான் எல்லாம் செய்யணும். கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸு அப்படியே சமாதானத்துக்கு வரும். ஒரு தீர்வுக்கு உட்பட முடியும். இதுவரைக்கும் இழந்த காசு, இந்த இடத்துல பணம் போயிடுச்சு, அந்த இடத்துல பணம் போயிடுச்சு, இதில் ஏமாந்துட்டேன், அதில் ஏமாந்துட்டேன். இந்த அமைப்புகள் எல்லாம் இழந்த பணம் திரும்ப வரும். உயிர் இழப்புகளை தவிர மற்றவைகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா திரும்ப வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு.